தடையை மீறி செயல்பட்டதால் திரு சீமான் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருக்கு. நிறைய கேள்விகள் திரு சீமான் அவர்கள் கிட்ட கேட்டு இருக்காங்க. அதுக்கு சீமான் அவர்கள் எந்த கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்ல ரெடி, எந்த வழக்கு போட்டாலும் அதை சந்திப்பதற்கு நான் ரெடி அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் சொல்லியிருக்காங்க. எதுக்கான வழக்கு சீமானுக்கு போட்டு இருக்காங்க, இதுல யார் பக்கம் நியாயம் இருக்கு, டீட்டெயிலாக பேசலாம். அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கல், அந்த ஒரு கல் மதுபானத்தை எடுப்பது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். அதுக்கு தமிழக அரசு தடை போட்டிருக்கு. ஸோ கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியில் இந்த கல் உற்பத்தி தொடர்ந்து நடைபெற்று கொண்டு தான் இருக்குது. அங்கே தடை கிடையாது. இப்போ திரு சீமான் அவர்கள் இந்த தடையை உடைத்து தூத்துக்குடி மாவட்டத்தில் ஜூன் 15ஆம் தேதி கல் மரத்தில் ஏறி கல்லை உடைத்திருக்காங்க, கல் எடுத்திருக்காங்க. அந்த ஒரு வீடியோ சோஷியல் மீடியாவில் செமையாக சர்ச்சான வீடியோவாக வெடித்தது. ஸோ அதுக்கப்புறமா சீமான் அவர்கள் மீது வழக்கு போடப்பட்டிருக்கு. அதாவது நீங்கள் தடையை மீறி கல் எடுத்திருக்கீங்க, இது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் மீது குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கு திரு சீமான் அவர்கள் பதிலும் சொல்லியிருக்காங்க. அதாவது எதுக்காக தமிழக அரசு கல்லுக்கு தடை போடணும்? கேரளாவில் இருக்குது, பாண்டிச்சேரியில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது. ஸோ ஏன் தமிழகத்தில் மட்டுமே இந்த கல்லுக்கு தடை போடணும்? ஸோ இது தமிழகத்தோட கலாச்சார மதுபானம். ஸோ சாராயம் காசுறவங்கள வெற்றுவீங்க, ஆனால் கல் எடுக்கிறவங்க மீது வழக்கு போடுவீங்களா? ஸோ ஆல்ரெடி பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டு அப்புறமா கல் உற்பத்தி அதிகமாகும் அப்படிங்கிற விஷயத்தை பாரதிய ஜனதா கட்சி சொன்னாங்க. தமிழகத்தில் நான் ஆட்சிக்கு வந்தா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதுக்கப்புறம் சீமான் அவர்கள் இந்த மாதிரி 15ஆம் தேதி இந்த கல்லை எடுத்த வீடியோ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு அப்புறமா பல கட்சிகள் திரு சீமான் அவர்களுக்கு ஆதரவு தான் தெரிவித்தாங்க. ஸோ இப்போ சீமான் அவர்கள் சொல்லும் ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, கல் உற்பத்தி தமிழகத்தில் மட்டுமே ஸ்டாப் பண்ணதற்கான மிக முக்கியமான காரணம் சாராயம். அதாவது இவங்க கல் உற்பத்தி அதிகப்படுத்தி விட்டால், கல் உற்பத்தி அதிகப்படுத்தும் போது கல்லுக்கான ரேட் ரொம்ப 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 கம்மி தான், அது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ அதனால இங்கே டாஸ்மாக் பாதிக்கப்படும். டாஸ்மாகோட வருமானத்தில் தான் தமிழக அரசு திமுக ஊழல் செய்து கொண்டே இருக்கிறது. அந்த ஊழல் பணம் கம்மியாகிவிடும், டாஸ்மாக் வருமானம் கம்மியாகிவிடும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் தமிழக அரசு கல் உற்பத்தியை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருக்காங்க, தடை போட்டு இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு அடுத்தடுத்து சீமான் அவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. திரு சீமான் அவர்கள் மட்டும் இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியும் இதே குற்றச்சாட்டை சொல்றாங்க. ஸோ இதனால் இந்த ஒரு கல் உற்பத்தி செய்யும் சீமான் அவர்கள் செய்யும் வீடியோ சோஷியல் மீடியாவில் செமையாக ட்ரெண்ட் ஆகி கொண்டு இருக்கு. ஸோ தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த ஒரு விஷயம் ரொம்ப பரபரப்பாகவும் பேசப்பட்டு கொண்டு இருக்கு. ஸோ நீங்கள் சொல்லுங்க, தமிழகத்தில் கேரளாவில் கல் உற்பத்தி இருக்குது, ஆந்திராவில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது. ஆனால் தமிழகத்தில் மட்டுமே கல் உற்பத்தி கிடையாது. ஆனால் தமிழகத்தில் தான், தமிழக மக்கள் தான் அந்த கல் உற்பத்தியை ரொம்ப ரொம்ப பாரம்பரியமாக பார்த்தவங்க. ஈவன் சங்க இலக்கியங்களிலும் கல் உற்பத்தியை பற்றி ரொம்ப ரொம்ப அழகாக பேசியிருப்பாங்க. ஸோ ஆனால் தமிழகத்தில் அது கிடையாது. அதுக்கு பதிலாக டாஸ்மாக் அதிகமாக இருக்குது. 10 ரூபாய் 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு விற்று அதில் ஊழல் சம்பாதித்து 5000 கோடி ஊழல் திமுக அரசு சேர்த்து வைத்திருக்கு. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே பதில் கல் உற்பத்தி அதிகரித்தால் மட்டுமே சாத்தியம்.